தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்கால 6ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நமது விருப்பம் முக்கியமா அல்லது கடவுளின் விருப்பம் முக்கியமா என நாம் கேட்டால், கடவுளின் விருப்பமே வாழ்வில் முதன்மையானது என்பதை எடுத்துச் சொல்லுகிறது இன்றைய வழிபாடு. ஆண்டவரே, நீர் விரும்பினால் என் நோய் நீங்கட்டும் என்ற தொழில்நோயாளியைப் போல நம்முடைய வாழ்வில் ஆண்டவரே உமது விருப்பம் எங்கள் வாழ்வில் எங்கள் குடும்பத்திலும் நிறைவேறட்டும் என்று எந்நாளும் கடவுளின் விருப்பத்தை ஏற்று நடக்க அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து செல்வமணி அல்போன்சா ஆரோக்கிய செல்வி ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும், குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ஜான்சன் ரீட்டா குடும்பத்தினர் புதிதாய் கட்டிய வீட்டிற்கு ஆண்டவருக்கு நன்றி கூறி இப்பலியை நன்றியின் பலியாகவும், தொடர்ந்து தேவ பிரசன்னம் குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கிறார்கள். ஃபாத்திமா அருள் ஜெகநாதன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்றும், பேர குழந்தைகளுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பேட்டை திருவாளர் ஆரோக்கியம் ஃபர்னாந்த் தொம்மை பஸ்தியானாள் மோயிசன் உலுசா நினைவாக குடும்ப கருத்துக்களுக்காக இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஞாயிறு திருப்பலி நோயாளர்களுடைய தினத்தை தாய் திருச்சபை இந்த நாளிலே நினைவு கூற செய்கிறது. எனவே நாமும் இந்நாளிலே ஆண்டவருடைய அருளுக்காக, உடல் உள்ள சுகத்தோடு வாழ்வதற்கு தேவையான ஆற்றலுக்காக இப்பலியிலே மனம் வந்து ஜெபிப்போம். அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியறள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. அமைதி
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ராயேல் மக்கள் குழுவாக இணைந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி பயணித்த வேளையில் அவர்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்த காரணிகளுள் ஒன்று பரவும் தொற்று நோய்கள். அவ்வாறு பரவும் தொற்று நோய்களுள் கடவுளின் தண்டனையாகவும் பார்க்கப்பட்ட தொழுநோய் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என விதிமுறைகளை எடுத்துச் சொல்லும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். தொழுநோயாளி பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 1, 2 மேலும் 44 46 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது: ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோயென ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடமும் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேலு தட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. அனைத்தையும் இறைவனின் அதிமிக மகிமைக்காக செய்ய வேண்டும் என்பதையே தன் வாழ்வின் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தவர் புனித பவுல். தன்னைப் போலவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் தங்கள் வாழ்வில் கடவுளின் மகிமைக்காக அனைத்தையும் செய்யவும் அதற்கு தன்னையே முன்மாதிரியாக எடுத்துக்காட்டும் புனித பவுலின் வார்த்தையை கேட்போம். இரண்டாம் வாசகம். நான் கிறிஸ்துவைப் போல் நடக்கின்றேன், நீங்கள் என்னைப் போல் நடங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வசனங்கள் 31 முதல், மேலும் அதிகாரம் 11 இறை வசனங்கள் 1 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வசனங்கள் 31 முதல், மேலும் அதிகாரம் 11 இறை வசனங்கள் 1 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாயிராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாயிருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி முதலாவது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாய் கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகர்களுக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக.
இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இன்று உலக நோய்பட்ட மனிதர்களை பற்றி சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். உலகம் முழுவதிலும், மனித இனம் முழுவதிலும், வரலாறு முழுவதிலும் நாம் பார்க்கின்றோம், நோய் என்பது ஒரு கொடுமையான ஒரு காரியமாகவே நமது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே இருக்கிறது. அது எத்தகைய நோயாக இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த நோயாக இருந்தாலும் சரி, மனம் சார்ந்த நோயாக இருந்தாலும் சரி, அல்லது சமூகம் சார்ந்த சில நோய்களாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான நோய்களுமே மனித வாழ்வை வளரவிடாமல், உயரவிடாமல் தடுக்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது. தனி மனித நோய் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், உடல் சார்ந்த நோய் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், நம்முடைய உடலில் பிறப்பின் போதே நடைபெறுகிற சில குறைபாடுகள் இருக்கின்றன. அல்லது வளர்ந்து வருகிற பொழுது, வாழ்ந்து வருகிற பொழுது விபத்து காரணமாக ஏற்படுகின்ற சில நோய் நொடிகள் இருக்கின்றன. அல்லது வாழ்வின் போக்கிலே வாழ்க்கை முறை சரியில்லாததால் ஏற்படுகின்ற நோய்கள் இருக்கின்றன. வயதாகிவிட்டது என்று சொன்னால் ஏற்படுகின்ற நோய்கள் இருக்கின்றன. இவ்வாறு நோய்கள் மனிதனுடைய வாழ்வை பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு விதமாக தாக்குகின்றன. ஏன் நோய் என்றவுடன் நாம் அதை குறை என்று பார்க்கிறோம் அல்லது தொந்தரவு என்று பார்க்கிறோம் என்று சொன்னால், நோய்பட்டு விட்டால் வாழ்வை முழுமையாய் வாழ முடிவதில்லை. மனிதனுடைய ஆற்றல் அல்லது சக்தி குறைந்து விடுகிறது. வாழ்வினுடைய அந்த நார்மல் தன்மை பாதிக்கப்பட்டு விடுகிறது. மனித இனத்தில் வரலாற்றில் பார்க்கிற பொழுது தொடக்கத்திலிருந்தே இந்த நோய்கள் இருந்திருக்கிறது என்பதை வரலாற்றின் பக்கங்கள் சொல்லுகின்றன. குறிப்பாக இந்த தொற்று நோய்கள் அல்லது கொள்ளை நோய்கள் 2020 ஆண்டிலே கொரோனா என்கின்ற ஒரு தொற்று நோய் உலகம் முழுவதையும் எப்படி பாதித்தது என்று பார்த்தோம். அதற்கு முன்னால் 10வது நூற்றாண்டு, 13வது நூற்றாண்டு, ஏன் 8வது நூற்றாண்டு என்று பல பகுதிகளை சொல்லுகிறார்கள். பல வகையான நோய்கள், கொள்ளை நோய்கள், காலரா போன்ற நோய்கள் எல்லாம் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே கொள்ளை நோய்கள் என்பவை பெரிய பெரிய நோய்களாக இருக்கின்றன. தனி மனித வாழ்க்கையில் கூட இப்படி குறைபாடுகள் என்பவையும், அல்லது ஏன் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்குது, திடீர்னு ஒரு வாரம் நமக்கு உடம்புக்கு சரியில்லை, மஞ்சை காமாலை ஆகி விடுகிறது, அல்லது ஏதாவது காய்ச்சல் வந்து விடுகிறது, என் தலைவலி வந்து விடுகிறது, அன்றைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறதா இல்லையா? எனக்கு நல்ல தலைவலி, நான் இன்றைக்கு உற்சாகமாக வேலை செய்ய போகிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆகவே எந்த நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோய் தனி மனித வாழ்க்கையை மட்டுமல்ல, அதுபோல இந்த உறவு நிலையில் ஏற்படுவதை மனநோய் என்று சொல்லுகிறோம். மனநோய் என்று சொன்னால் மனிதர்களுக்கு டிப்ரெஷன், அன்சைட்டி என்பதெல்லாம் இன்றைக்கு பொதுவாக எல்லோருமே பயன்படுத்துகிறார்கள். மன அழுத்தம், அது வேலை சார்ந்த அழுத்தமாக இருக்கிறது, அல்லது குடும்ப பொறுப்புகள் சார்ந்த அழுத்தமாக இருக்கிறது, அல்லது ஒரு குடும்பத்தில் ஒருவர் குடிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒருவர் வேலைக்கே போவதில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒருவர் எப்போதும் கோபப்படுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பத்தினுடைய, அந்த சமூகத்தினுடைய உறவு நிலை பாதிக்கப்படுகிறது. இதையும் நாம் நோய் என்று எடுத்துக்கொள்ளுகிறோம். ஏனெனில் வாழ்வை சமமாய் வாழ அனுமதிக்கவில்லை. சமூக நோய் என்று சொல்லுகிற பொழுது வறுமை பெரிய கொடுமையான ஒரு காரியம், அல்லது ஏற்றத்தாழ்வு, அல்லது சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பிரிவினைகள், பிளவினைகள், இவைகளெல்லாம் சமூக நோய்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நோய் என்று சொன்னால் ஏதோ பல்வலி, தலைவலி மட்டும்தான் நோய் என்பதல்ல. மாறாக தனி மனித வாழ்வு, உறவு வாழ்வு, குடும்ப வாழ்வு, எல்லாம் நாம் இருக்கின்ற பகுதிகள், அல்லது இந்த சமூக வாழ்வு, மன வாழ்வு என்று எல்லாவற்றிலுமே நோய்கள் என்பவை இந்த குறைபாடாய் பார்க்கப்படுகிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்போ நோய் எதனால் வருகிறது, யாரால் வருகிறது? இப்படி நோய் இருக்கிறது என்று சொன்னால் படைத்தவன், படைத்த கடவுள் இந்த நோயை படைக்கலாமா? இப்போ நோய் எதனால் வருது அப்படின்னு அன்றைக்கி கேட்டுக்கிறேன். உடனே எல்லா பையங்களும் சொன்னதை தான் ஸ்கூலில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த நாட்களிலே மழை நேரங்களிலே போனால் சொல்கிறான், ஃபாதர் கொசுவினால தான் நோய் வருது. அப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், அவன்கிட்ட கேட்டது தான் உங்களுக்கும். கொசு கடவுளால் படைக்கப்பட்டதா இல்லையா? எல்லாத்தையும் கடவுள் தான் படைத்தார்னா கொசுவையும் கடவுள் தான் படைச்சிருக்கணும், ரைட்? கொசுவினால் ஏற்படுகிற ஏதாவது ஒரு நன்மையை சொல்லுங்கள். கொசுவினால் என்ன நன்மை இருக்கிறது?
ஏதாவது ஒரு நன்மை இந்த உலகத்தில் கொசு இருக்கிறது, அதனால் நோய் வருகிறது, அதனால் பெரிய சிக்கல்கள் வருகிறது. ஏன் பரவக்கூடிய நோய்கள் போன்றவையெல்லாம் கொசுவினால் வருகின்றன. கொசுவினால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டால் எல்லா பையங்களுமே சொல்கிறான், அதில் தீமைதான சாமி இருக்குது, கொசுவினால் என்ன நன்மை இருக்க முடியும், என்ன நன்மை இருக்க முடியும்? தூக்கத்தை கெடுக்கிறது, எப்போ பார்த்தாலும் கடிக்கிறது, மனுஷனை நிம்மதியாக இருக்க விடுவதில்லை. அதை வைத்து இன்றைக்கு பெரிய வியாபாரமே நடக்கிறது. கொசுவத்திரி வித்துறதாக இருக்கட்டும், அது சம்பந்தமான லிக்யூடு விற்பதாக இருக்கட்டும், அதனால் வருகிற நோய்களாக இருக்கட்டும், எல்லாமே தீமைதானே, நன்மை என்று ஒன்று இல்லையே. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு தலைவலின்னு சொல்கிறார். தலைவலி நல்லதா? எப்படி நல்லதுன்னு சொல்ல முடியும்? தலைவலி என்பது கொடுமையான ஒன்று. தலைவலித்தால் சொல்லி வைத்திருக்கிறார்கள், பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் என்று. அந்த அளவிற்கு தலைவலி கொடுமையானது. அப்போ தலைவலியை யார் படைக்கிறா? கடவுள் தானே படைக்கணும். எல்லாத்துக்கும் கடவுள் பொறுப்புன்னா தலைவலிக்கும் கடவுள் பொறுப்படுத்தி தான் ஆகணும். நல்லதை மட்டும்தான் நான் படைத்தேன், தீயதை நான் படைக்கவில்லைன்னு கடவுள் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, ஜகா வாங்கி போக முடியாது. எல்லாவற்றையும் படைத்தால் தலைவலியும் கடவுள் தானே. அப்போ தலைவலியினால் என்ன நன்மை இருக்க முடியும்? பிரியமானவர்களே, நமக்கு இது மேலோட்டமான கேள்வியாக இருக்கிறது. இதுபோல் எல்லாவற்றிற்குமே யோசிக்கலாம். கொஞ்சம் உள்நோக்கி போக்குற பொழுது ஒருத்தர் வர்றார், தலைவலி எதனால் வருகிறது அப்படின்னு கேட்டால் என்ன காரணம்னே தெரியலையே சாமி, தலைவலிக்குது. அப்போ நான் உடனே கேட்குறேன், எவ்வளவு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னு. தண்ணி குடித்ததுக்கும் தலைவலிக்கும் என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னா, நாள் முழுவதும் தண்ணி குடிக்கலன்னா உடம்பு சூடாச்சு அப்படின்னா, மூளை சூடாச்சு அப்படின்னா தலைவலிக்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் எவ்வளவு தண்ணி குடிச்சிங்க? ஆமாம், 2 நாளாக தண்ணியே குடிக்கல சாமி, 1/2 லிட்டர் தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டேன். அந்த வேலை இந்த வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்துட்டேன். இந்த உடம்பு நீர் இருக்கிறது, இந்த பூமியிலே 2/3 நீர் இருக்கிறது. அதுபோல இந்த உடலிலும் 2/3 நீர் இருக்கிறது. இந்த பூமி உருண்டையினுடைய ஒரு சின்ன வடிவம் தான் இந்த உடல் என்று விஞ்ஞானம் இன்றைக்கு ஆய்வு செய்து சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒருவருக்கு தலைவலி வருகிற பொழுது அந்த உடம்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ போதிய அளவு எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, இதனால் பெரிய அளவிலே உள்ளுறுப்புகள் சிக்கலாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது, இதோ போதிய அளவு நீ எனக்கு ஓய்வு கொடுக்கவில்லை, அதனால் உள்ளுறுப்புகள் பழுதடைவதற்கு, உன் உயிர் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மேலோட்டமாக ஒரு சின்ன இந்த வலியை உனக்கு தருகிறேன், நீ என்னை கவனிப்பாயா மாட்டாயா? இது ஒரு அலாரம், ஒரு எச்சரிக்கை மணி, அவ்வளவுதான். இந்த தலைவலியை நாம் கண்டுகொள்ளவில்லை, மாத்திரைக்கு மேலே மாத்திரையாக போட்டு, அல்லது இதே போல் ஏதோ ஒன்று உடம்பில் ஒரு வலி அல்லது தொந்தரவு வருகிறது, அல்லது ஒரு சின்ன நோய் வருகிறது, அல்லது சமூகத்திலே ஒரு சின்ன வாக்குவாதம் வருகிறது, அல்லது மனதிலே ஒரு சின்ன எரிச்சல் எப்போதும் இருக்கிறது. உடல் நோய்க்கு உள்ளது தான் மனநோய்க்கும், மனநோய்க்கு உள்ளது தான் சமூக நோய்க்கும். புதிய விதிகள் எல்லாம் இல்லை. ஏதோ ஒரு இண்டிகேஷன், ஒரு சின்ன சிம்டம் காட்டுகிற பொழுது அதை சரி செய்து விட்டோம் என்றால் சரியாகிவிடும். ஒரு கணவன் மனைவி உறவு, ஒரு சின்ன வாக்குவாதம் டெய்லி நடக்கிறது, அதை பற்றி இருவரும் கண்டுகொள்ளவில்லை என்றால் விவாகரத்திற்கு போகிறது. தொடக்கத்திலேயே அதை கண்டு எதனால் இது, எதனால் இப்படி என்று அதை சரி செய்து விட்டோம் என்று சொன்னால் அது பெரிய சிக்கலாக, உறவு பிரிவாக மாறப்போவதில்லை. அவ்வளவுதான். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே இந்த தலைவலி என்பது, அப்போ அந்த பையன் சொல்கிறான் அன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது, தலைவலிக்கு கூட நீங்கள் காரணம் சொல்லிட்டீங்க சாமி, கொசுவுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? கொசுவினால் என்ன நன்மை இருக்கிறது? அது பிடிச்சி பள்ளி சாப்பிடுது, பூச்சி சாப்பிடுது, அதை வச்சு 4 பிராணி உயிர் வாழுது அப்படின்னா அதுவுமே நமக்கு தேவையில்லாத பண்டம் தானே, மனுஷனுக்கு தேவையில்லாதது தானே. பிரியமானவர்களே, இதை இப்படி யோசித்து பாருங்கள். மழை பெய்கிறது, தண்ணீர் தேங்குகிறது, அல்லது சாக்கடை ஓடுகிறது, அதில் கொசு உற்பத்தி ஆகிறது. இந்த கொசு என்பது தேங்கிய தண்ணீர், நல்ல தண்ணீரோ கெட்ட தண்ணீரோ அதில் உற்பத்தி ஆகிறது. ரைட்? இப்போ இயற்கை என்ன சொல்லுகிறது என்றால், மழை பெய்தாலும் சரி அல்லது சாக்கடை தண்ணீர் எது ஓடினாலும் சரி, முதலில் பாருங்கள் அதனுடைய வண்ணம் மாறும். ஒரு இடத்துல தண்ணி, மழை தண்ணியே தேங்கியே கிடந்ததுன்னா கூட உடனே மேலே பாசி பிடிக்கும், அப்படியே கலர் மாறும். சாக்கடை தண்ணியாக இருந்தாலும் சரி, ஒரே இடத்துல ஓடாமல் தேங்கி தேங்கி கிடந்ததுன்னா அதனுடைய கலர் அப்படியே கருப்பு வண்ணத்திற்கு மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தண்ணி சொல்லுது, டே மனுஷா, கண்ணுள்ளவனே, என்னைய பாரு, என்னைய கிளீன் பண்ணுறதுக்கு வழிபாரு. முதல் இண்டிகேஷன் கண்ணுக்கு கொடுக்கப்படுகிறது. மனிதன் கண்களை மூடிக்கொள்ளுகிறான். அடப்போடா, இதெல்லாம் பெரிய விஷயமா? அவனுடைய மூளைக்கு அது உரைப்பதில்லை. அடுத்து 2வது என்ன செய்யும்? தேங்கி அந்த தண்ணீர் நாத்தம் அடிக்கும், ஸ்மெல்லு கொடுக்கும், உன்னை அந்த பக்கம் போக விடாது. நம்ம ஆளுக்கு என்ன செய்வாங்க? மூக்கை பொத்திக்கிட்டே போயிடுவாங்க.
அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா உடம்புக்கு சென்ட் அடித்து பவுடர் பூசிட்டு ஓனாத்தை என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது கட்டம் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது மூக்கிற்கு. அதையும் மனிதன் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த இடத்தை சுத்தம் செய்திருக்க வேண்டும், தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், அதையும் செய்யவில்லை. அதற்கு பிறகுதான் அதிலே புழு பூச்சிகள் உற்பத்தியாகும், நோய் உண்டாக்குகின்ற கிருமிகள் உற்பத்தியாகும், அதிலிருந்து கொசு உற்பத்தியாகும். உங்களை நிம்மதியாக இருக்க விடாது, வந்து கடின்னு கடிக்கும். ஏன்? எண்ணெயை தூய்மையாக வை. ஏன் தூய்மை தேவைப்படுகிறது? ஏன் நான் சாக்கடையாக வாழ முடியாதா? நான் இந்த விலங்குகளோடு விலங்குகளைப் போல சாக்கடையில் வாழுகிற, அல்லது இந்த தண்ணீர் எப்படி கிடந்தால் என்ன, அசுத்தம் எப்படி கிடந்தால் என்ன, குப்பையில் வாழுகிற ஒரு புழு பூச்சி போல் நான் வாழ முடியாதா என்றால் அங்கேதான் சிக்கல் வருகிறது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆண்டவராகிய கடவுள் படைப்பை உயர்த்தி உயர்த்தி படைக்கிற பொழுது மனித படைப்பென்று சொல்லுகிற நம்மை உயர்ந்த நிலையில், தகுந்த நிலையில், மாண்போடு வாழ்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாரே தவிர தகுதி இழந்து, தன்மை இழந்து, எப்படி வேண்டுமானாலும் குப்பையிலும் புழுதியிலும் சாக்கடையிலும் சகதியிலும் பண்பிழந்து தாழ்ந்து இழிநிலையில் வாழ்வதற்காக ஆறாவது அறிவு என்று சொல்லப்படுகிற ஆறறிவை கொடுத்து படைக்கவில்லை. நம்ம அப்படிலாம் கிளைம் பண்ண முடியாது. நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போறேன், உனக்கு என்னன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு உயிருக்கென்று ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உயர்ந்த நிலையில் வாழ்ந்தே ஆக வேண்டும். அதில் வாழ்வதற்கு தடையாக இருப்பதைத்தான் இந்த நோய் என்று நாம் சொல்லுகிறோம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எனவே இந்த நோயாளர் தினத்தில் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்கு ஏற்படுகிற நோய்கள் எல்லாம், அப்போ பிறப்பிலேயே சில நோய் ஏற்படுகிறதே, நல்லா யோசிச்சு பாருங்க, எதனால் அந்த நோய் வருகிறது என்று. ஆண்டவன் கொடுத்த அறிவின்படி இயற்கையாய் சொல்லப்படுகிறது, நெருங்கிய உறவுக்குள் திருமணம் செய்யாதே. நீங்கள் முக்கால் வாசி ஏதாவது பிறப்பிலேயே நோய் அல்லது ஊனம் இருந்தது என்றால் மருத்துவர்களுக்கு போன உடனே சொல்றதே அதான் சொல்றான், இது நெருங்கிய உறவு திருமணமா? ஏனெனில் வித்து என்பது, வீரியம் என்பது பறந்து மட்டும் இருக்க வேண்டுமே தவிர சுருங்கி சுருங்கி போகக்கூடாது. மனிதனுடைய வாழ்க்கையை கடவுள் படைத்திருப்பதே, நீ விரிந்து போ, விரிந்து நெல், விரிந்து வாழ், விரிந்து உயர்ந்து போ. அதனால் உனது இந்த உலகம் முழுவதையும் நீ ஆட்சி செய், எல்லா இடங்களிலும் நீ உயர்ந்து நில். எனவே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நிச்சயமாக இந்த குறைபாடுகள் என்பவை சரி செய்யக்கூடிய, சரி செய்ய முடிகின்ற ஒன்றுதானே தவிர சரி செய்ய முடியாதது என்று ஒன்றில்லை. கடவுள் அந்த ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்திலே பார்த்தீர்கள் என்றால் இளம்பிள்ளை வாதம் என்று சொல்வார்கள், அம்மை நோய் என்று சொல்வார்கள், அல்லது இன்னும் பல நோய்கள். இன்னைக்கு பிறந்த உடனேயே தடுப்பூசி போட்டு விடுகிறார்கள், பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு தேவையான மருந்து மாத்திரை கொடுக்கப்படுகிறது. இளம் வயதில் வருகின்ற பல நோய்கள் இன்றைக்கு தடுக்கப்பட்டு விட்டன. இதோ மனிதனுக்கு கடவுள் கொடுத்த அறிவினாலும் ஆற்றலினாலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே நோயாளர் தினத்திலே நாம் என்ன சிந்திக்கிறோம் என்று சொன்னால், நோய் மனிதனுக்கு கட்டுப்பட்டதா? ஆமாம், இன்றைய 2 வாசகமும் அதைத்தான் சொல்லுகிறது. நோயை குணப்படுத்த முடியாத ஒன்றல்ல, கட்டுப்படுத்த முடியாத ஒன்றல்ல. மனிதன் தன்னுடைய ஆற்றலை, இறைவனோடு இணைந்து சிந்திக்கின்ற ஆற்றலை, படைப்போடு இணைந்து சிந்திக்கின்ற, இதுதான் ரொம்ப முக்கியம். படைப்பின் சிகரம் மனிதன் என்றால் படைப்பிலிருந்து வேறுபட்டவன் அல்ல, படைப்பில் இணைந்து நிற்கிற பொழுது மனிதன் நோயற்று வாழ முடியும். அதற்கு காரியங்கள் தேவை. இன்றைக்கு இருக்கிற நோய்களை பற்றி நீங்கள் மருத்துவமனைக்கு போனால், நான்லாம் சில பையங்களை பார்த்த உடனே சொல்லிடுவேன், இல்லை கண்ணை சுற்றி ஏன் கருவளையம் விழுந்திருக்கு, அது என்னன்னு தெரியல ஃபாதர், கொஞ்ச நாளாக அப்படி தான் இருக்குது. இது என்னது, நம்ம பியூட்டி பார்லர் போனேன், அங்கே போனேன், இல்லை அதுக்கு சில க்ரீம் இருக்குது வாங்கி தடவனேன், சரியாகலை. எத்தனை மணிக்கு ராத்திரி தூங்குவேன்? அது 1 மணி 2 மணி ஆயிரும். என்ன பண்ணுவேன்? செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ராத்திரி நேரத்தில் 1 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் நீ செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்ணை சுற்றி கருவளையம் விழத்தான் செய்யும். அது ஒரு இண்டிகேஷன், உன் கண் நலம் பாதிக்கப்பட இருக்கிறது, உனக்கு போதிய அளவு உறக்கமில்லை, அதனால் நிச்சயமாக நீ ஏதோ ஒரு நோயை அல்லது ஏதோ ஒரு குறைபாட்டை சந்திக்க இருக்கிறாய், கவனமாக இரு, சரி செய்து கொள். இது இயற்கை கொடுக்குற இண்டிகேஷன். நம்ம இதெல்லாம் சுற்றி சுற்றி போட்டாச்சுன்னா என்ன செய்யும்? எனவே உறக்கம் என்பது, உணவு என்பது, உடற்பயிற்சி என்பது இந்த மனித உடலை ஆரோக்கியமாக, மனித மனத்தை ஆரோக்கியமாக, இந்த சமூகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான சில வழிமுறைகள்.
எனவே அடிப்படைகளை நாம் மறந்துவிட்டு, இயற்கையோடு இணைந்திருக்கிற தன்மைகளை மறந்துவிட்டு, நோய் வருகிறதே, குறைபாடு வருகிறதே என்று யாரையும் நொந்து கொள்ள முடியாது. சின்ன ஒரு எடுத்துக்காட்டை தான் சொல்லி இருக்கிறேன். இந்த கண்ணில் ஏற்படுகிற, அதை சொல்லுகிறார்கள், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்தில் எங்கு தெரியும்? கண்ணில் தெரியும். இந்த கண் கருவழியை சுற்றி உங்களுக்குள் சில புள்ளிகள் வருகிறது என்றால், சில ஆட்களை பார்த்தோன்னே சொல்லலாம், இந்த கண்ணில் ஏன் எங்கெல்லாம் இப்படி புள்ளியா இருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாளாவே அப்படித்தான் ஃபாதர் இருக்கு, சிவப்பா இருக்கு, என்னன்னு தெரியல. உள் உறுப்புகளை இந்த கண் காட்டி கொடுக்கும். ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சின்ன குறைபாடு வர இருக்கிறது என்றால் இது காட்டும். சில ஆட்கள் ஹோட்டலில் போய் நம்ம உட்கார்ந்துருப்போம், எதுக்கு சாப்பிட்றோம்னே தெரியாது. அன்னைக்கு ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கு ஒரு 3 பேர், எனக்கு இது பிடிக்குங்கிறான் ஒருத்தன், அதை ஆர்டர் பண்ணியாச்சு. இன்னொருத்தன் இன்னொரு பிடிக்கும்னா அவனுக்கு ஆர்டர் பண்ணாத இவனும் கேட்குறான். நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இவன் பசிக்கு சாப்பிட்றானா ருசிக்கு சாப்பிட்றானா? ருசிக்கு தான் சாப்பிட்டான், பசிக்கு இல்லை. ஏன்னா பசி சாப்பிட்டது மட்டுமே போதும்னு தோணிடுது, ஆனால் அங்கே இருக்கு. அதனால் அவர்கள் அதை கன்சியூம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறது என்பதற்காக சாப்பிட்டு கொண்டே இருந்தால், கிடைக்கிறது என்பதற்காக பயன்படுத்தி கொண்டே இருந்தால், இதோ செல்போனிலே டேட்டா இருக்கிறது என்பதற்காக, அல்லது எத்தனை படங்களும் இன்டர்நெட்டில் இருக்கிறது என்பதற்காக, இதோ அமேசானில் போடுறான், நெட்ஃப்ளிக்ஸில் போடுறான், எல்லா படமும் போடுறான், உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் உள்ள வெப் சீரிஸும் வருது. ஐயோ பார்க்க நேரம் இல்லையேனா, உன் கண் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அதுவல்ல. கண் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இந்த உடம்பு படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? வயிறு படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இயற்கையோடு இணைந்த அந்த புரிதல் மனிதனுக்கு வரவில்லை என்று சொன்னால் அது மனித வாழ்க்கையை குறைபாடுடையதாக மாற்றுகிறது. எனவே நோயாளர்கள் தினத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அடிப்படை கூறுகள், இந்த நோயின் மூலம் என்ன, ஆணிவேர் என்ன, நோய் என்பதே தீமைதானா? சரி, வந்து விட்டது, என்ன செய்ய? பிரியமானவர்களே, அதைத்தான் ஆன்மீகம் சொல்லித் தருகிறது. இதோ இந்த விவிலியம் கற்றுத்தருகிறது. வந்துவிட்டது என்று சொன்னால் அதை பரிவோடு கருணையோடு தான் நாம் அணுக வேண்டும். நோய்க்கு முதல் மருந்து அன்பு. ஒரு தனி மனிதன் எந்த நோயினால் பாதிக்கப்பட்டாலும் சரி, அன்பு காட்டப்படவில்லை என்றால் நோய் அதிகரிக்கும். அன்பு காட்டப்படுகிறது என்றால், அக்கறை காட்டப்படுகிறது என்றால், எனவே தான் இயேசு சொல்லுவார், இதோ நான் பசியோடு இருந்தேன், உணவு கொடுத்தாயா? தாகத்தோடு இருந்தேன், தண்ணீர் கொடுத்தாயா என்று கேட்டுவிட்டு, நான் நோயிற்று இருந்தேன், என்னை சந்தித்து ஆறுதல் சொன்னாயா? நோயாளிகளுக்கு ஆறுதல் சொல்லுதல் என்பதுதான் அடிப்படையில் முதல் மருந்து. அதைத்தான் இன்றைக்கு இயேசு செய்தார். அவனோ தொழுநோயாளி, தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். ஆனால் அவனை தொட்டு அவன் மீது பரிவு கொண்டு, எனவே நோயாளிகள், அது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அதுவும் குறிப்பாக வயதான பெரியவர்கள், தவறான வாழ்க்கை முறையினாலேயே கூட நோய்பட்டு போகட்டும், அதை பற்றியெல்லாம் இல்லை. ஆனால் அவர்களை கனிவோடும் பரிவோடும் அக்கறையோடும் கவனிக்க வேண்டியது ஆரோக்கியமாக இருக்கின்ற நம்முடைய பொறுப்பு. நோயாளிகளை கிண்டல் செய்கின்ற ஒரு மனப்பான்மை, அது இன்னும் கொடுமையானது. மனதை வலிக்க செய்ய, யாருக்காவது ஒரு உடலில் குறைபாடு என்று சொன்னால் அதை வைத்தே கிண்டல் செய்கிற, கேலி செய்கிற, அதை அசிங்கப்படுத்தி பேசுகிற, இழித்து பேசுகிற ஒரு மனநிலை என்பது இன்னும் கொடுமையான இந்த நோயாளிகளை பற்றி சிந்திக்கிற நாட்களிலே நாம் விட வேண்டிய பண்பு. ஒரு சமூகம் என்றால் வறுமை என்பது நோய். அந்த வறுமையை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இல்லாமை என்பது ஒரு நோய், ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு நோய், பாகுபாடுகள் என்பவை ஒரு நோய். அவற்றை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, சமத்துவத்தை வளரச் செய்கிற சிந்தனைகளை, எல்லோரும் சமம், நீ நானும் சமம் என்கின்ற சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது முக்கியம். அது மட்டுமல்ல, பகிர்வு, மன்னித்தல். பகை என்பது நோய், குடும்ப பகை, குடும்பங்களுக்குள் பகை, தனி மனித பகை, அது மனத்தின் நோய். ஆகவே அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்காக மன்னிப்பு என்கின்ற மருந்து, பகிர்வு என்கின்ற மருந்து, பரிவு என்கின்ற மருந்து. எனவே நோய் என்றால் ஏதோ மாத்திரை மட்டும்தான் மருந்து என்பதல்ல. விவிலியம் ஆழமான முறையிலே சொல்லித் தருகிறது. அழுத்தமான முறையிலே சிந்திப்போம். நோயாளர்கள் தினம். நோயற்ற ஒரு உலகை, நோயற்ற ஒரு உடலை, நோயற்ற ஒரு மனத்தை, நோயற்ற ஒரு ஆன்மாவை, இதோ நோயில்லாத ஒரு சமூகத்தை நாம் உற்பத்தி பெறுவதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர்
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். நலமிகு இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவியரை ஆசீர்வதியும். எம் திரு அவை தலைவர்கள் உமது திருவுளத்தையே தங்களது வாழ்வின் அடிப்படையாக கொண்டு செயல்படவும், புனித பவுலை போல நம்பிக்கையாளர்களுக்கு முன்மாதிரியாக திகழவும் தேவையான அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலமிகு இறைவா, எம் இந்திய நாட்டிற்காக மன்றாடுகின்றோம். எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களின் நல்வாழ்வையை மனதில் கொண்டு செயல்படவும், குறிப்பாக நோய்களையும் பேரிடர்களையும் இன்னும் மக்களை துன்பத்திற்குள்ளாக்கும் அனைத்து விதமான தீமைகளை களைய தேவையான நல்ல திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்தவும், மக்களுக்கான நல்ல ஆட்சி மலரவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலமிகு இறைவா, அனைத்து கிறிஸ்தவ பெற்றோர் மற்றும் வயதில் மூத்தோருக்காக மன்றாடுகிறோம். நான் கிறிஸ்துவை போல நடப்பதை போன்று நீங்கள் என்னை போல நடங்கள் என தன்னை முன்மாதிரியாக காட்டும் புனித பவுலை போல கிறிஸ்தவ பெற்றோர்களும் வயதில் மூத்தவர்களும் இளைய தலைமுறையினருக்கும் நாங்கள் வாழ்வினால் முன்மாதிரியாக திகழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலமிகு இறைவா, என் பங்கில் உள்ள அனைத்து இளைய தலைமுறையினருக்காகவும் மன்றாடுகிறோம். உம் விருப்பம் நிகழட்டும் என்று தங்களையே கையளிக்கும் விவிலிய மாந்தர்களைப் போல எம்முடைய இளைய தலைமுறையினரும் தங்களின் வாழ்வை உமது திருவுளத்திற்கு கையளிக்கவும், தங்களின் வாழ்வில் உமது விருப்பத்தை நிறைவேற்றவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, தொழுநோயினால் பாதிப்புற்று துன்புறும் மக்களுக்காகவும் அவர்களுக்காக பணி செய்யும் பணியாளர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். தொழுநோய் இல்லாத சமூகமாக எம்முடைய உலகம் உருவாக உழைக்கும் இப்பணியாளர்களின் பணி சிறக்கவும், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, உமது பேரின்பக் கொடைகளை பெரும் பொருட்டு நாங்கள் அர்ப்பணிக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது எங்களுக்கு நிறை வாழ்வளிக்கும் வலிமையளிக்கும் அருள் சாதனமாய் மாறுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகனைத்தையும் நீர் படைத்தீர்,
காலத்தின் மாற்றங்களை முறைமைப்படுத்தினீர். மனிதர்களாகிய எங்களை உமது சாயலாக உருவாக்கினீர். இந்த உலகத்தின் அனைத்தையும் அவர்கள் பராமரிக்க வேண்டும் என்று உமது படைப்பின் பதிலாளாக, பராமரிப்பின் மேன்மையாளராக உயர்த்தினீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் இந்த அப்பரச காணிக்கைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தொழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், எவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியே இணைந்து ஜெபிப்போம். மண்ணுலகிலும் நிறைவேறுக.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். முதைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, எவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
பாலமுதே தேனமுதே என்னுள் நிறைந்த பேரமுதே அருளமுதே இறையமுதே உனதாய் மாற்றும் உயிரமுதே வானமுதே தேனமுதே என்னுள் நிறைந்த பேரமுதே அருளமுதே இறையமுதே உனதாய் மாற்றும் உயிரமுதே அதிசய உணவே அற்புத விருந்தே ஆண்டவரே சுவை திருவுடலே பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே எம்முளை வாராயோ உந்தனின் உறவை தாராயோ. இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 12ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி, மாலை 7 மணிக்கு அண்ணா நகரில் திருப்பலி. 13ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30க்கும் மாலை 7 மணிக்கும் புனித அந்தோனியார் நவநாள் தொடர்ந்து திருப்பலி. 14ஆம் தேதி புதன் சாம்பல் புதன் காலை 6:30க்கு ராஜகோபாலபேரியிலும் காலை 7:30க்கு வீக்கியப்பதரிலும் மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்திலும் சாம்பல் புதன் திருப்பலி நடைபெறும். 15ஆம் தேதி வியாழன் காலை 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 16ஆம் தேதி வெள்ளி நண்பகல் 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை, மாலை 6:30க்கு வீக்கியப்பதரில் திருப்பலி சிலுவைப்பாதை, மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் சிலுவைப்பாதை தொடர்ந்து திருப்பலி. 17ஆம் தேதி சனி காலை 7 மணிக்கு அதிசயபுரத்தில் திருப்பலி, நண்பகல் 11 முதல் 12 மணி வரை பங்கு ஆலயத்தில் நற்கருணை ஆராதனை, மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 18ஆம் தேதி ஞாயிறு தவக்காலத்தின் முதல் ஞாயிறு அன்று காலை 7:15க்கு வீக்கியப்பதிலும் காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு ராஜகோபாலபேரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் அந்தோனியார் ஜபக்குழு. அந்தோனியார் ஜபக்குழுவுக்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக் கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை அந்தோனியார் அன்பியம் சிறப்பு செய்வார்கள். வருகிற புதன்கிழமை திருப்பலி முடிந்ததும் அன்பிய பொறுப்பாளர்கள் தவக்கால உண்டியலை பெற்றுக்கொள்ளவும். ஏற்கனவே அறிவித்தபடி இன்று மாலை 4:30 மணிக்கு ஊர் பொறுப்பாளர்கள், பக்த சபை பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர் கூட்டம் திருவிழா திறனாய்வு கூட்டமாகவும் தவக்கால திட்டமிடல் கூட்டமாகவும் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளவும். தாளாளர்புரம் புனித சவேரியார் ஆலய புதிய கொடிமரம் அமைக்க நன்கொடை கேட்டு பங்கு தந்தையின் பரிந்துரை கடிதத்துடன் ஊர் பொறுப்பாளர்கள் வருகை தந்துள்ளார்கள். தாராளமாக நன்கொடை கொடுத்து உதவ கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சிலுவைப்பாதை நடத்துபவர்கள் 16ஆம் தேதி அந்தோனியார் அன்பியம், 23ஆம் தேதி மரியன்னை அன்பியம், 1/3/2024 சூசியப்பர் அன்பியம், 8ஆம் தேதி குழந்தையேசு அன்பியம், 15ஆம் தேதி சகாயமாதா அன்பியம், 22ஆம் தேதி அன்னை தெரேசா அன்பியம், 29ஆம் தேதி பெரியவள்ளி அன்று அந்தோனியார் ஜபக்குழு. நீ கட்டின இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன். என் கண்களும் என் இதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். 1 அரசர்கள் 9:3. பாளையங்கோட்டை மறைமாவட்டம் தங்க பங்கு தாளாளர்புரம் புனித சவேரியார் ஆலயத்தில் புதிய கொடிமரம். ஜெபிப்போம், தோள் கொடுப்போம். கட்டுமான பணிக்கு தன்னார் ஆழ்வர்கள், நன்கொடையாளர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். ரூபாய் 5000 மேல் நன்கொடை வழங்குபவர்களின் பெயர்கள் கல்வெட்டில் பதிவு செய்யப்படும். அருள் திருக்கே ஜேக்கப் அமலப்பிரின் பங்கு தந்தை தாளார்குளம், ஊர் பொறுப்பாளர்கள் இறைமக்கள் தாளார்குளம். அறிவிப்பு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி அன்று காலை ஞாயிறு திருப்பலி முடிந்தவுடன் காலை 10:30 மணி அளவில் நமது பதவி அரங்க வளாகத்தில்
ஊர்க்கூட்டம் நடைபெறும். இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த திருவிழா நாட்களில் வரி மற்றும் நன்கொடைகள் வழியாக பெறப்பட்ட வரவினங்கள் மற்றும் என்னென்ன வகைக்கு எவ்வளவு செலவிடப்பட்டுள்ளன என்ற செலவினங்கள் உள்ளிட்ட வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. மேலும் ஊர் பொறுப்பாளர்களின் பணிக்காலம் நிறைவடைவதால் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். எனவே வரிதாரர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரும் இக்கூட்டத்தில் தவறாது பங்கெடுக்கும்படி ஊர் பொறுப்பாளர்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள். அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும். நன்றி. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொண்ட நாங்கள் உம்மை புகழ்கிறோம். அவரது வார்த்தைகளை நாவால் மட்டுமல்ல எங்கள் வாழ்வாலும் நாங்கள் அறிக்கையிடுவோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.